எல்லாருக்கும் வணக்கம். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் நம்ம மேக்ஸில் 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்னா எங்கேருந்து படித்தா நம்மளால் 25 கொஸ்டின் எடுத்து சரியாக ஆன்சர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம 2022 குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்காலும் ஸ்கூல் புக்ஸை மட்டுமே நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு போயிருந்தோம் அப்படின்னா 7 இல்லை 8 கொஷின் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அதுவே 2022 குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி 2012லேருந்து 2022 குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்காலும் நடந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸில் உங்களால் நிச்சயமாக 22 கொஸ்டின்ன்றது சரியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 3 கொஸ்டின்ஸ் கூட நமக்கு அந்த நேரத்தில் லக் ஃபேக்டர் வந்து சரியாக இருந்திருந்தது அப்படின்னா ஸோ 25க்கு 25ன்றது 2022 குரூப் 4லையுமே நம்ம எடுத்திருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம 2024 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நம்ம மேக்ஸில் 25 போட்டே ஆகணும் அப்படின்னா ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து நிறைய சோர்ஸ் நீங்கள் ப்ரைவேட் அகாடமி அதெல்லாம் தேடி அலையிறதுன்றதை விட ஸோ ஒரு லிமிட்டட் சோர்ஸு நல்லா வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியான சோர்ஸ் எது அப்படின்னு நான் என்ன கேட்டிங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வைக்கிறதும் அவங்களே அதுக்கான சோர்ஸும் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மேக்ஸுக்கு யோசித்து பாருங்களேன். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நாம் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது 3378 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறோம். அதுவும் வந்து எல்லாமே டாப்பிக்காக அரேஞ்ச் பண்ணி வேறு கொடுத்துட்டோம். இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ தான், வெறும் வந்து ஒரு 18 டாபிக் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அந்த 18 டாபிக் மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும். அங்கேருந்து வரக்கூடிய கொஸ்டின்றது அதுக்குள்ளேருந்தே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதை தாண்டியுமே டிஎன்பிஎஸ்சி வந்து வேறு எங்கேயும் வெளியே எடுக்கிறது இல்லை கொஸ்டின்ஸு. ஒன்று அதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுது, இல்லை அந்த மாடல் ரிப்பீட்டட் ஆகுது, இல்லைனா நீங்கள் இந்த சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க கொஸ்டின் ரெடி பண்ணுறாங்களே தவிர்த்து ரொம்ப வந்து நம்மளால் ஆன்சர் பண்ணவே முடியாது அப்படின்லாம் மாதிரிலாம் இதுவரைக்கும் அவங்க கொஸ்டின் எடுத்தது கிடையாது. ஸோ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் 25 எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி 25 கொஷின் நம்மளால் போட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நோட்ஸ் வந்து 2023 மே மாதம் வரைக்காலம் நடந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு கொஷின் பேப்பருமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் வந்து வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்லையுமே எடுத்து இப்போ ஒரு எக்ஸாம் எதனா ஒன்று புதுசாக வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டினுமே நம்ம இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற நோட்ஸில் அந்த 25 கொஸ்டினுமே கவர் ஆகுதான்னு சொல்லிவிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா கொஸ்டினுமே நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 25க்கு 22 இல்லை 23ன்றது எக்ஸாக்டாக நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய கொஸ்டின்ஸ்லேயே கவர் ஆகிடுது, நம்ம எடுத்துருக்கிற நோட்ஸ்லேயே கவர் ஆகிடுது. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த 2 இல்லை 3 கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் அவங்க அவுட் ஆஃபில் போகிறாங்க. ஏன்னா நமக்கு 25 எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 2023 முழுசாக நடந்திருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்து கொடுத்துட்டோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸுமே நம்ம இப்போ கொடுத்துட்டு வரோம். ஏன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா 400-500 சம்ஸ் இருக்குது. அவ்வளோவுமே வந்து நம்ம வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு சொல்லிட்டு போய் நிற்கும், அவ்வளோவும் பார்க்க முடியுது. அதனால் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்துமே 1 or 2 சம்ஸுன்றது நம்ம வீடியோவாக எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றோம். மீதி இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மேக்ஸில் 3000 கொஸ்டின்ன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 25 மினிட்ஸில் வந்து கரெக்டாக 25 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது 2024 ஜனவரியிலிருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் நடந்த இப்போ கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 2024 மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த 2024 மே மாதம் கொடுக்க போகிற அந்த பிடிஎஃப்லேருந்து உங்களால் எத்தனை கொஷின்ஸுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத வச்சு உங்களால் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் 25 கொஷின் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுன்றது தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே இப்போது இது வரைக்காலும் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு 2023க்கு மேலே 2024க்கு மேலே நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வரைக்காலும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அங்கே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால்
குரூப் 4 எக்ஸாமில் 25 எடுக்க முடியும். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த 25 நிமிஷத்தில் உங்களால் மேக்ஸ் முடிக்க முடியாது. டைம் அதிகமாக எடுக்கும். தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் குரூப் 4 உங்களுக்கு போஸ்டிங் இருக்கா இல்லையான்றது டிசைட் ஆகும். ஸோ தமிழில் மேக்ஸ்லேயும் நீங்கள் வந்து 125க்கு 120 கொஸ்டின்ஸுக்கு கிட்ட நீங்கள் இருந்தால் மட்டும்தான் தாராளமாக நீங்கள் வந்து நமக்கு ஒரு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மைண்டை ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விட முடியும். இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மேக்ஸுக்கான சோர்ஸை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். மற்ற அகாடமிஸ் வந்து கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் விட்டு தள்ளிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கொஷின்ஸுமே நம்ம அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ கடைசியாக நம்ம என்ன உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25 எடுங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.